இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னிக்கு பதிலாக ஒன் டைம் இந்த கும்பகோணம் கடப்பா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 2 உருளைக்கிழங்க தோல் சீவி இதுமாரி 2ஆக கட் பண்ணி சேர்த்து 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கசகசா, 1 துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 2-3 சில்லு தேங்காவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோ. இந்தமாரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பையும் சேர்த்து பொரிய விட்டு அதோட நீளமாக நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்துட்டு பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசிச்சு வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கையும் லேசாக மசிச்சு அதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒன்று சேர கொதிக்கட்டும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லியை தூவுனிங்கன்னா கடப்பா ரெடி ஆகிடும். நான் சொன்ன அளவுக்கு ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.